இது ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரத்திற்கான 2026 குரு வக்ர நிவர்த்தி பலன்களோட ஒரு சுருக்கமான தொகுப்பு. வரும் 2026 மார்ச் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில நேர்கதியில பயணிக்க போறாரு. சோ இது உங்க குடும்பம், வேலை, அப்புறம் ஆரோக்கியத்துல என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதலாவது, உங்க குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை. பணவரவு ரொம்பவே சீரா இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். சொல்லப்போனா வேலைக்காகவோ இல்ல தொழில் காரணமாவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் பிரிஞ்சு போறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமையும். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், சொந்தக்காரங்க கிட்ட எந்த ஒரு பண பரிமாற்றமோ இல்ல யாருக்கும் வாக்கு கொடுப்பதையும் இப்போதைக்கு கண்டிப்பா தவிர்த்துருங்க. சரிங்களா? ரெண்டாவது, உத்தியோகம் மற்றும் தொழில். வேலையில இதுவரைக்கும் இருந்த அந்த மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல இடமாற்றமோ இல்ல புது வேலை வாய்ப்புகளோ கண்டிப்பா உங்களை தேடி வரும். ஆனா புது வேலையை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பழைய வேலையை விடணும், இதுல தெளிவா இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய முதலீடுகளையோ இல்ல அதுக்காக பெரிய அளவுல கடன்களையோ வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. இறுதியாக, ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. மார்பு, வயிறு இல்ல கால் சம்பந்தமா இருந்த பழைய உடல் உபாதைகள் எல்லாம் விலகி நல்லாவே குணமடைவீங்க. இருந்தாலும் சனி பகவானோட பார்வையால கொஞ்சம் தேவையற்ற மன உளைச்சல், சோம்பேறித்தனம் அப்புறம் கோபம் வர வாய்ப்பு இருக்கு. இதை ஈஸியா சமாளிக்க தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யறதும் உங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதும் ரொம்ப நல்ல மன அமைதியை தரும். சுருக்கமா சொல்லணும்னா, உத்தியோகத்துல கிடைக்கிற புது வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்லயும் உறவுகள்லயும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிச்சா இந்த காலகட்டத்தை நீங்க ரொம்பவே ஈஸியா கடந்து